ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி டோட எபிசோட். எல்லாருமே வெளியே போன இடத்துல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக எல்லா இடங்களுமே சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராதிகா இங்கே கூட்டிட்டு வரணும் இன்னைக்கு, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இருக்கு, ஏன்னா இன்னைக்கு அவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. வெளியே இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எனக்கு ஏதோ தோணுதுன்ட்டு பாக்கிய பயங்கர யோசனைல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வி இருந்துட்டு, அக்கா என்னக்காச்சு? இல்லாடி திடீர்னு ஏன் ராதிகா வெளியே போனோன்னு கூட்டிட்டு வந்தாங்க, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அக்கா. இதெல்லாம் ஒரு காரணமாக்கா? சும்மா ஏதோ ஒரு ஞாபகத்துல கூட்டிட்டு வந்திருப்பாங்க, ஆனா நீ என்னடா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கான்னு யோசிக்காத விட அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு நிறைவாகவும் சந்தோஷமாவும் இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா எல்லா விஷயங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்னே சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனியா எனக்கு அந்த பொம்மை வேணும்னு வாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று போடுறாங்க, அந்த பொம்மை விழுறது இல்ல. ராதிகா போட்ட உடனே அந்த பொம்மை விழுந்துருது. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனியா இதை உனக்காக, ஏன்னா நீ ஆசைப்பட்டு இல்லைன்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அப்புறம் என் பலூன் எல்லாம் ஷூட் பண்ணணும், அதுல இனியா ஆசைப்பட்டது ஒன்று இருக்கு, எனக்கு கண்டிப்பா அது வேணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இனியா ஆசைப்பட்ட மாதிரி பாத்தீங்கன்னா அதை பாக்கிய கொடுத்துட்றாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எனக்கானது கிடைச்சிருச்சுருவாங்க. அப்புறம் இடையில ஒன்று அடிக்கிறாங்க, அது மையக்கு சேர்றது. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லா விஷயங்களும் ரசிச்சுட்டு இருப்பாங்க. கோபி உண்மையிலேயே இந்த நாளை மறக்க முடியலடா, அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குன்றாங்க. அப்படியம்மா சரிம்மா, சந்தோஷமா இருந்தா அது போதுன்னுவாங்க. அப்புறம் ரயில்ல எல்லாம் உட்காரலான்னு சொல்லிட்டு ரயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ரயில உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பீச்சில் போட்டோ வீடியோ எல்லாம் ராதிகா எடுக்கிறாங்க. அப்போ ராதிகா பாக்குறாங்க, பாக்கியா ஏதோ தப்பா இருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ராதிகாவோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ராதிகா ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, இவங்க வித்தியாசமா நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ எனக்கு மனசுக்கு ஒரு மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கியா கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ராதிகா நீங்க ஓகே தானேன்றாங்க. எனக்கு என்ன பாக்கியா, நான் ஓகேவா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. இல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு மாதிரி தெரியுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையிலேயே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே, நல்லா இருந்தா சரிதான்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராதிகாவும் போயிடுறாங்க. பாக்கியாவும் வந்துடுறாங்க. எல்லாருமே ஃபேமிலியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. கோபி அப்பப்போ இது மாதிரி பிளான் பண்ணிக்க போயிட்டு வந்தலாம், ஆனா உன் பொண்டாட்டி ராதிகா அவளையும் கூட்டிட்டு போகாத. அம்மா இல்லம்மா, பிளான் பண்ணதே ராதிகா தான், புரியலன்னு வாங்க அம்மா, இது மாதிரி போலாம் அப்படின்னு சொன்னதே ராதிகா தான்மா, ராதிகா சொல்லிதான் இந்த பிளானவே அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றாங்க. ராதிகா மட்டும் அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பா நம்ம இது மாதிரி என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோமா, எல்லாத்துக்குமே காரணமே அவதான் மாஞ்சாங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாம்மா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவா, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் அவளோட மனசை புரிஞ்சுக்காத அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. டேய் அவ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் சரியா, அதை விட்டுட்டு அவள் நல்லவன் நீ நம்பாதடா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.